அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நம்முடைய மனதை தெளிவாகவும் சம நிலையிலும் நிலைநிறுத்தி நம்மிடம் இருக்கின்ற அனைத்து மனித குணங்களையும் முழுமையாக அன்னையிடம் சமர்ப்பித்துவிட்டு முழு மனதோடு அன்னையை வணங்கி இன்றைய தியானத்தின் மூலமாக நமது ஆன்மீக வளர்ச்சியில் மீண்டும் ஒரு பயணத்தை உணர்ந்து அதன் ஆனந்தத்தை முழுமையாக அனுபவித்து அவற்றை நமது இன்றைய நாளின் செயல்பாடுகளில் வெளிப்படுத்துவதற்காக அன்னையிடம் பிரார்த்தனை செய்து நமஸ்கரித்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். செப்டம்பர் 1988 நவராத்திரி பூஜையில் அன்னை அவர்கள் ஆற்றிய குரு பூஜை சொற்பொழிவிலிருந்து ஒரு சிறிய மேற்கோள். பரம சைத்தன்யம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது, புரிந்து கொள்கிறது, எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறது. முதலில் நீங்கள் அந்த பரம சைத்தன்யத்தின் ஒரு அங்கத்தின் அங்கமாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் அழகாக எல்லாவற்றையும் செய்கிறது. எல்லாவற்றையும் பரம சைத்தன்யத்தோடு ஒன்றிணைந்த பரம் சைத்தன்யம்தான் எல்லாவற்றையும் செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் எந்த கஷ்டத்தையும் அல்லது உடல் நல குறையையும் உணர மாட்டீர்கள். உங்கள் மனதிலிருந்து எல்லாவற்றையும் பரம சைத்தன்யத்திடம் விட்டுவிடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைத்தையும் செய்பவர் அன்னை. நாம் எதுவும் செய்யவில்லை. இதை நாம் பரிபூரணமாக உணர்ந்து நமது தியானத்தில்
எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை நாம் உணரும் பொழுது அந்த பரமானந்தத்தின் ஆனந்தத்தை எப்பொழுதும் நம்முள் அந்த அமைதியோடு கூடிய ஆனந்தம் நிலைத்திருக்கும். நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. எங்களின் இதயத்தில் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளையும் அறியாமை என்ற இருளும் முழுமையாக அகற்றப்பட்டு தங்கள் அன்பின் ஒளி எங்களின் இதயத்தினுள் முழுமையாக பரவி இருக்கும் பொழுது நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறதம்மா. தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாய், தங்களின் அன்பை பிரதிபலிக்க கூடிய கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களின் இன்றைய இந்த தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு தங்களின் கவனத்தை முழுமையாக எங்களுள் செலுத்தி எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வின் ஆனந்தத்தை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரிவதோடு அனுமதியும் தாருங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். ஓம் त्वमेव साक्षात् श्रीमहालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका गुण्डलिनी साक्षात् श्रीशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री शक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रा
ஸ்வா மோட்ச பிரதானே மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ கணேச மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருக்கலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி மாதாவாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாயே, தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல தயவு செய்து எங்களின் இதயத்தை தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் சகோதர சகோதரிகளை நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்கான பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் எதிர்மறைகளையும் அறவே அகற்றிவிட்டு எங்களை எப்பொழுதும் சம நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் மெதுவாக நமது இடநாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களின் நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை ஆசையற்றவர்களாக மாற்றிவிடுங்கள். நாங்கள் தங்களின் தூய்மையான விருப்பத்தை எங்களுள் நிலை நிறுத்துவதற்கும் அதை வெளிப்படுத்துவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவீர். தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் தயவு செய்து எங்களின் கோபத்தை கரைத்து விடுங்கள். எங்களை இரக்கமானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பதற்கு மாற்றி அமைத்திடுங்கள் அம்மா. தாய், தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீரம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் எங்களிடமிருந்து அறவே அகற்றிவிட்டு நாங்கள் தங்கள் அருளால் எங்களின் செயல்களில் வழிகாட்டுதலுக்குரிய சக்தியை உணர்ந்து உண்மையானவர்களாகவும் சஹஜ தர்மத்தின்படி நடப்பதற்கும் அருள் புரியுங்கள் அம்மா. தாய், நாங்கள் தங்கள் அருளால் நிகழ்காலத்தில் சம நிலையில் நிலைத்திருக்கிறோம். அந்த அமைதியையும் நாங்கள் உணர்கிறோம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவீர். தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு எங்களை பொருள் மற்றும் பொருளின் முதல் வாதத்திற்கும் அப்பால் அழைத்து செல்லுங்கள் அம்மா. தயவு செய்து நாங்கள் சமநிலையில் அமைதியோடும் திருப்தியோடும் இருக்கும்படி செய்துவிடுங்கள் தாய். தாய், நாங்கள் எங்களின் ஆத்மாவின் மீது எங்களை கவனத்தை கொண்டிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், நாங்கள் சம நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். தாய், நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. ஸ்ரீ கணேசராய தங்களிடத்தில் எங்களின் இடது பக்கத்தின் நினைவுகளும் வலது பக்கத்தின் செயல்களும் சிந்தனைகளும் தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களின் எண்ணங்களற்ற அந்த சமநிலை மேன்மேலும் மேம்படட்டும். தாய், எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரம்பியிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்தை பெற்றவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்ஷிஷும் கூறலாம். ஓம் நமஸ்தே கணபதையே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं तत्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि त्वं माम् वग्धारम् श्रोधारम् दादारम् दादारम् अवानुचानुमवशिष्यम् बशादात् पुरस्तात् दरादात् दक्षिणादात् चोर्वादात् दरादात् सर्वदो मां बाहि बाहि समं दात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात् विधियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं त्वष्टिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाग्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देशत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियो असि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रास्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यास्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्म पूर्भुवस्वरं गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारक परदरग अर्थेन्दुलक्षितं तारेण रुद्धम् एतत्त्वमनुस्वरूपं कहारक पूर्वरूपम् आहारो मध्यमरूपम् अनुस्वार शान्तिरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणहर्षिः निश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूषितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं ससृष्ट्यादौ प्रकृते पुरुषाद्भरम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः. नमो वराधपदये नमो गणपतये नमः ब्रह्मदपदये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय
विघ्ननाशिनी शिवसुधाय श्रीवरदमूर्ते नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய் தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு ஆவீர். தங்கள் அருளால் நாங்கள் மன அமைதியையும் திருப்தியையும் உணர்வதோடு ஆனந்தத்தையும் உணர்கிறோம் அம்மா. எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவர் தாங்களே ஆவீர். எங்களின் அனைத்து விதமான பொருளாதார பிரச்சனைகளை நீக்குபவரும் தாங்களே ஆவீர். எங்களின் குடும்பத்தின் நல்வாழ்வை பாதுகாப்பவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மம் முழுமையாக நிரம்பியிருக்கவும் அதன்படி நாங்கள் செயலாற்றவும் எங்களுக்கு வழிகாட்டுபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் 10 குருமார்களின் ஆசிர்வாதங்களையும் அவர்களின் கொள்கையை முழுமையாக உணர்ந்து நாங்கள் அவற்றை எங்களின் செயல்களில் வெளிப்படுத்துவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் நாபி சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதாவாவீர். ஸ்ரீ ஆதி சக்தியான தாங்கள் எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலருமாக இருக்கிறீர்கள். தங்களின் அன்பு தத்துவமானது எங்களுக்கு பயமற்ற பாதுகாப்பு உணர்வை தருகிறது, தைரியத்தை தருகிறது, தன்னம்பிக்கையை தருகிறது. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை அனைத்து பற்றுதல்களிலிருந்தும் விடுவித்து விடுங்கள் அம்மா. எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அகற்றிவிடுங்கள் தாயே. தாயே, தாங்களே எல்லா தீமைகளையும் கஷ்டங்களையும் அகற்றுபவராவீர். அனைத்து தீமைகளையும் அகற்றி அமைதியை நிலை நிறுத்துபவரும் தாங்களே ஆவீரம்மா. எங்கள் அனைவரையும் அனைத்து எதிர்மறை தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பவரும் தாங்களே ஆவீரம்மா.
தாயே, எங்களுக்கு தியானத்தின் மூலமாக அன்பு ஒளியை நிலை நிறுத்துபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, ஸ்ரீ துர்கா மாதாவான தாங்கள் எங்களுக்குள் ஒளியை தருபவராவீர். எங்களுக்குள் பயமற்ற நிலையை நிலை நிறுத்துபவரும் தாங்களே ஆவீரம்மா. மந்திரம் ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், எங்களின் சகஸ்ரார சுவாமினியே, எங்களுக்கான இரண்டாம் பிறப்பை தந்து எங்களின் ஆத்ம விழிப்புணர்வின் மூலமாக எங்களை சகஜ யோகிகளாக மாற்றி எங்களுக்கு சகஜ யோகத்தை தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களை எண்ணங்களற்ற விழிப்புணர்வில் பரமானந்தத்தின் ஆனந்தத்தை நாங்கள் முழுமையாக உணரும் பொழுது எங்களின் உண்மை நிலைப்பாட்டை எங்களுள் எப்பொழுதும் நிலை நிறுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, இந்த மனித பிறவியில் மனிதர்களுக்குரிய குணங்கள் அனைத்தையும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் முழுமையாக நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எங்களிடம் இருக்கின்ற அனைத்து மேலோட்டமான தன்மைகளையும் தங்களிடத்திலேயே சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் எங்களின் தியானத்தின் மூலமாக நாங்கள் யார் என்பதை முழுமையாக உணர்ந்து எங்களை அனைத்து தெய்வீகத்தின் சக்திகள் எப்பொழுதும் காக்கிறது என்கின்ற உண்மையை நாங்கள் உணரும் பொழுது அந்த பயமற்ற நிலையில் எங்களின் செயல்கள் மேன்மையோடு இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. நமது கவனத்தை எண்ணங்களற்ற இதே நிலையில் அன்னையிடமிருந்து வருகின்ற தெய்வீக அதிர்வுகளை நாமல் முழுமையாக உணர இயலுகிறது.
நமது இதே தியான நிலை தொடர்ந்து இருந்து அந்த அமைதியோடு கூடிய ஆனந்தத்தை நாமல் அனுபவிப்போம். பின்பு அன்னையின் சொற்பொழிவை கேட்கலாம். Sit in front or at that corner, even in the darkness, you can get my vibrations. You can get everything. So, to be prominent, to sit someplace where you are prominent is not necessary. What is it in a prominence? What do you get? To be lost into the crowds, to be lost into the ocean of love is the main thing. All these are mythical, that we should somehow or other get the front place. You see, as Marathi आपण म्हणतो, समोरची जागा पटकावली मी. Means I have managed to get the front seat. Front will be the back, and back will be the front. It is very surprising how still people are trying to achieve something so nonsensical. So where is your mind? Where is your attention? What are you thinking? If you are thoughtless, you will be satisfied, you will be happy. You will not ask for anything. You will not want anything. What is there to have? What is so important? All these ideas come from ignorance. I must tell you, from ignorance. Once this Hare Rama, Hare Krishna fellow came to me. And he said that we have heard you are a great saint, this thing, that thing, and you have all the comforts of life, you have everything here, very nice, this thing, that. So, how are you a saint? I said, how are you a saint? I have given up my family, I have given up my cars, I have given up my house, I have given up my children. I said, one more thing you have given up. He said, what? Your brains. So they said, but how do you say we have given up our brains? I said, very simple. I have given up nothing because I am holding nothing. What is there to give up when you are not holding anything? Now, I would say, in this house or on my body, anywhere, you think you find anything equal to the dust particle of Sri Krishna, you can take it. Should be equal though. Now they started looking here and there. I said, then what have you given? Just stones? What have you given? Why are you boasting about giving up that and giving up this and giving? They even shaved their head. What is it?
All these useless ideas that we have done this, we have done that. Anybody in Sahajya who thinks he's doing a lot of work for Sahajya should give up completely. That's the sign of another ignorance. If you are part and parcel of the ocean, everything is done by ocean, you are doing nothing. To have such ideas about yourself shows how little you know about yourself. You are the ocean. If you are the ocean, how can you claim, I have touched this shore, I have touched that shore, I have touched this shore? No more I is left. Once this I-ness drops out, then only the universal being within you shines. All these things are so clearly evident in our characters. Some people are very identified, say with their country or maybe with their worshipping style, whatever it is. All these misidentifications have to be given up. It's very difficult for people because they are so conditioned. And as long as you are conditioning, you cannot rise above your mind, which is a myth. You cannot. Now try to understand what are your conditionings are. One of them, I would say, I've seen, I'm so surprised. You go to the Western countries, all of them only sing songs of Sri Ganesha. They know all the songs of Sri Ganesha, Sri Ganesha's photographs, Sri Ganesha's everything, children also. But now I've seen that vibration stop. Why should they stop? Why should Ganesha stop the vibration? Why they are doing it, I realized, was because I said Sri Ganesha incarnated as Christ. Their identification is with Christ and Christianity in a very subtle way. So all the vibrations stop. Imagine with Sri Ganesha's music we heard in one of the Eastern Bloc countries, and all the vibrations had stopped. And they were singing all the song of Sri Ganesha, not one song of Sahajya, leave alone about that Guru. Not once. So even there's a very subtle identification. There was one fellow in Russia, supposed to be very intelligent. He said that, all right, if we keep mother's photograph and also the icons, we can get the same type of vibration. You cannot. Because icons are made by some artist, imaginary. These are not representing actually even Maria or Christ or anyone. They are all imaginary. If Italian ones makes Christ, he's Italian style. If somebody French one makes, he's thin like French. If you get somebody, say from Holland, he'll have a forehead like that. You see, all of them, they depict Christ as they want. Then we have Maria the same way. Her expression, her photograph, everything is all according to the imagination of the artist. And to whatever country he belongs, that he will do. And they are not free. You can see they are not free. Because all these artists have a certain style. Now if it is Rembrandt, it's a style. If it is Leonardo, it's a style. Though they are born realized, still they have a style. Nobody is like this, that he'll make today like this, tomorrow like this. There's no freedom. They are bound by their own styles. Everybody has one style, and that is the style they follow. Because, what is the reason?
Reason is they must have done 3-4 type styles. Must have done, sure. But people must have rejected. This is no good, this is no good. So it's all, you see, opinion of the people. So they must have taken to one style. All right, this is the style. So you can see Christ, if he's Japanese, he'll have chinky eyes. If he's Chinese, he'll have no nose. If it's Indian, he'll be dark. So all kinds of Christs I've seen. And I feel that how can they emit vibrations, tell me? While with my photograph, how can you compare? Also, cameras were to be developed at this time. Do you notice that point? Cameras were developed at this time, not before that. This loudspeaker was not developed before this. Aeroplanes were not developed before. I've been traveling for 19 days, one day in the plane, second day in the public program. They could not do all that. Nobody could do this. Neither Sri Krishna nor anyone. They could not fly by aeroplane in those days. Now we say we have 65 countries, somebody says there's no 68 countries, or go on, correct. But it's only possible because today, there are aeroplanes. They were never there. So all these things are, even video, even the way you are seeing my image there, was that available before? No. So this is a very special time where science has also supported seekers to find the truth. Science has supported. We have to be thankful to science, that part of science which has been so much supported. Even there was not a car, I could not have gone up to Milan even. Imagine going on a bullock cart, what would have happened to me? So, all these things are created today for you. You were also born in those times for the specialists. They could not give realization because that time you were not there. Very few people of your caliber were there. But I wonder if you understand your caliber. The way you are sometimes growing shows that you don't understand your caliber. You don't know what you are, how much the whole atmosphere has worked out for you. The science has been worked out. Science is a gift of the nature. All this has been worked out for you to achieve the highest state in the shortest time. But for that, one has to be extremely introspective. Instead of thinking of what you have to achieve, be introspective. This introspection will help you. And you will really become real gurus. When you go to other villages, other places, other cities, people should know from your being itself that some great person has come. You don't have to tell, you don't have to certify. It's a simplicity of your temperament itself. First time I went to Leningrad, nobody knew about me. No advertisements, nothing. They just put some posters, some. And there were 2,000 people in the hall, 2,000 outside. In the hall they had to pay. All right. I was wondering what's the matter. And when I came out, I gave them realization, but I said, you come tomorrow. So 2,000 from inside and 2,000 from outside, and about 2,000 more came, and we all were sitting on the ground.
I was amazed. I said, what made you come to my program? I said, Mother, so obvious, your photograph. Such sensitivity of spirituality, so obvious from your photograph. And there were scientists, there were doctors, there were all kinds of intelligent people, but they could feel the spirituality from the face. That kind of a sensitivity we should have. When you don't need any discretion, nothing, you know, this is this, this is this, this is this. Don't have to judge, don't have to think about it. You cannot say who will be best fitted for this. Those who have come for the first time, those who are come later on, or those who will be coming, younger or older, women, men or children. It is there. In my lifetime, if I see so many of you, so much transformed, looking so beautiful, so nice, creating such a good atmosphere, it's more than satisfaction for me. And sometimes I think there's nothing to be done now anymore, finished. But then they invite me here and invite me there. So I'm just doing. But to be very frank, I'm over-satisfied. Now, once you have planted the tree, it's like a mango tree. Once you have planted the mango tree, you looked after it for 3-4 years, then it looks after itself. It gives fruits, it doesn't need any water, nothing, just grows by itself. In the same way, it should happen with you. You should grow by yourself. Of course, you'll find people who are stupid, who are aggressive, who are not at all Sahajogis and trying to be Sahajogi. You'll find all kinds. So just see them, that's all. In this Guru Puja, you have to decide that what are the criteria. First, a guru has to be without desires, any desires also. Nirich, as they say. There's one false guru in India who said that if I had the powers as mother has, then I would have become the king of this world. So people said, then why don't you become? Why doesn't mother become like that? Why doesn't she become the king? So they said, because she's niricha, means she has no desires. A person who has no desires will not become anything. So I said, go and tell him, if you have desires, you cannot have powers also. It's only because you have no desires, that's why all these powers are. So any desire that comes into your mind, you should say, forget it. Just forget it. When the desire is overpowering, you just divert your attention. Any kind of stupid desire can take charge. And how do you become desireless? Is by getting to the thoughtless awareness. Any crisis comes in, you should be able to rise into that state of thoughtless awareness. Just be peaceful. Look at your desires with peace. You can tell the desire, oh, I am very much satisfied, now don't come, I don't want. That's how you can become desireless. There is this compassion, and the compassion that becomes actually the power. Small, small things you can express your love. Very small, small things. In very sweet ways you can express your love.
is very important. The whole world needs today love and peace. And you have to give peace and love to everyone that is possible. Of course, Sahajogis is very easy, but even non-Sahajogis, you must treat them with respect and love. But you should not have a desire that you should get back anything from them. It's all right, whatever done is forgotten. You have known so many Sahajogis who came to Sahajoga, have gained so much and have betrayed us. Doesn't matter. Not important. Because they are going to be losers, not we. So, there's nothing to bother about these things. Then another thing is try to see that your mind doesn't react. Some people have a habit, or I think most of them have, to react. You tell them something, they'll put their own one tail with it, something. Never will they accept if somebody says something. If you are reacting, what will go into your heads? What will go into your heart? What will go into your attention? So the reaction itself is a sign of not proper development within yourself. This attention which is trying to go into all the areas of your mind and your body and everywhere is not there. It cannot enter, because as soon as it tries to enter, you shut it by reacting. You cannot see anything just for seeing sake. You must react. You say, this is not good, that's not good. If I say it's 5 o'clock, you'll say, no, it is 5 past 2 minutes, 3 seconds. This comes with terrible condition, which has to go away, not to react. Why should you react? Then the argument starts, then fight starts, then wars come. If you tell your mind, nothing doing, you are a myth, and I am not going to react to anything, 99.9% problems will be solved. Then the last but not the least is the ego. I can't understand a saint having an ego. Just can't understand. It's so stupid to have ego. It's a kind of a domination. If slightest things are wrong, you get angry. If somebody says something, you get angry. That means your power of love and compassion is still not full. You can, of course, correct people when they have to be corrected. But for that, you should have this power within yourself. The person should know that you are correcting that person because you love that person. Not for selfishness, not for any gain. But this ego is a very big problem, and that comes up by, I should say, not only ignorance, but stupid ideas about yourself. If you think you are something great already, then what can you do? Ego makes you very arrogant, horrible. But if you are humble, really, not to just to have the humility of a businessman, but if you are humble from within yourself, from your heart, enjoying your humility, then this ego can run away. You have to ask yourself, now what are you angry for? Again I come back to the same point, introspection. Because you are not here just to carry on some jobs, but you are here
to become saints. Then this ego should be made into a great instrument of love and joy. You can. It's not difficult. This one is what is ego is reactions to things. You can react to things in a sweet way, or you can react to things in a deadly way. Then humor comes in. Also, you speak as if there is fragrant flowers which are coming out. Then every action of yours, everything becomes very gentle and sweet. Have this ego that will be gentle, will be kind, will be sweet, will be forgiving, will be loving. Let's have this ego. Start with this kind of an ego the other way around. You will be surprised how you can really conquer the whole world. On this day of Guru Puja, his Guru is supposed to tell something to his disciples about correcting themselves. In my own sweet way, I have said to you, which you shouldn't mind. I don't mean to condemn you by any chance, but to give you a proper sense of introspection. Proper sense of introspection by which you all get your Guru Pada. My only, I shouldn't say desire because I don't have desire. So my only vision is that I should see all the souls drenched in the power of love, enjoying each other's love, enjoying each other's relationship, and improving relationships. I know there are problematic people, I know they are problematic. But if you cannot solve the problem, what's the use of your become masters? So I leave it to you to solve your own problems which are you are facing. And introspection with love and compassion, not by condemning yourself. I am sure you can manage it. May God bless you. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த தியான நிலைக்கு தாங்கள் அனுமதி அளித்ததோடு எங்களின் சுயம் குருவின் கொள்கையையும் அவற்றின் தத்துவத்தையும் எங்களுக்கு முழுமையாக உணர்த்தியமைக்கு எங்களின் கொடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, என்றென்றும் எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.